ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது கோதுமையை வச்சு ஒரு ஹெல்த்தியான பிஸ்கெட் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிஸ்கெட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 75 கிராம்ஸ் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் எடுத்துகிட்டு எலக்ட்ரிக் பீட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த எல்லோயிஷ் கலராக இருக்கிற பட்டர் வந்து ஒயிட் கலராக ஆகணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் விஸ்கு வச்சு கூட நல்லா கலந்துக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிஸ்கெட் வந்து நல்லா வரும். இதில் வந்து நான் சுகர் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை எது வேணால் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ சுகர் வந்து 2 கப் கோதுமை மாவுக்கு அரை கப் சுகர் எடுத்துகிட்ருக்கேன். ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். 2 பாதியாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. ஒரே இதுவாக சேர்த்தா அது செட் ஆகாது. அதனால் 2 பாதியாக பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இது வந்து நம்ம எப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். மாவு பதம் வந்துடுச்சு. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. கோதுமை மாவு ஆல்ரெடி கொஞ்சம் சாஃப்டாகவே மாவு பிசைஞ்சிக்கோங்க. இல்லைனா பிஸ்கெட் கொஞ்சம் ரஃப்பான மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா குக்கீஸ் கட்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு ஷேப் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீட்டில் இருக்கிற பாத்திரம் ஏதாவது மேபி இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டெக்கரேஷன் தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் நீங்கள் நட்ஸ் கூட கலந்துக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நாம் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்து எல்லாத்தையுமே ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் நான் ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். பட்டர் ஷீட் போட்டு அதில் ஒவ்வொரு பிஸ்கெட்டாக எடுத்து வச்சிட்ருக்கேன். நான் பார்த்திங்கன்னா இப்போ கோதுமையில் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே நம்ம கேழ்வரகில் பண்ணலாம். கேழ்வரகு, அதுக்கப்புறம் கம்பு, இந்த மாதிரியான ஐட்டத்தை 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணிங்கன்னா பிஸ்கெட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.